வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்கள் பஞ்சபூத தத்துவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க இல்லையா? இப்போ இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியம், எந்தெந்த இடத்துலலாம் அது செயல்படுது? ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு ஆராபாபுஜியின் அன்பான வணக்கங்கள். பஞ்சபூத தத்துவம் என்பது தான் நம்ம உலகமே. பஞ்சபூதம் தத்துவம் இல்லாமல் நீங்களும் நானும் பிறக்க முடியாது. பஞ்சபூத தத்துவம் இல்லாமல் ஒரு மனிதன் இயல்பாக ஆரோக்கியமாக வாழ முடியாது. பஞ்சபூத தத்துவங்கள் இல்லாமல் ஒரு மனிதன் மரணிக்கவும் முடியாது. அப்போது ஒரு உயிர் தோன்றுது அப்படின்னா 84,000 யோனிகள் இருக்குது அப்படின்னா அந்த 84,000 யோனிகளுக்கும் அடிப்படையாக பஞ்சபூத சக்தி இல்லாமல் அதனால் ஜீவிக்க முடியவே முடியாது. அப்போது இந்த பஞ்சபூத சக்தியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இது என்னென்னா, இயற்கை மருத்துவம் படிக்கிறவங்க மட்டும்தான் அந்த பஞ்சபூத தத்துவங்கள், பஞ்சபூத சக்திகள், பஞ்சபூதங்கள் இதெல்லாம் பற்றி படித்து அதுக்கப்புறம் அது தொடர்புடைய உறுப்புகள் அப்படின்னு தான் போவாங்களே தவிர, காமனாக இருக்கக்கூடிய சராசரி மனிதர்கள் யாருமே இதை பற்றி கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்போ இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படின்னா என்னென்னலாம் வருது உங்களுக்கு அப்படின்னா, இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்கிறது அந்த பஞ்சபூத தத்துவம். இது இல்லாமல் எந்த விஷயமும் நம்ம உடலில் நடக்காது. எப்படி அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்குது அப்படின்றது இருக்குன்னா, அண்டத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த பிண்டத்திலும் மாற்றம் ஏற்படும். அதே போல் இந்த பிண்டத்திலும் என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அண்டத்திலும் ஏற்படும். அவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்ஸோட நம்ம யூனிவர்ஸோட சைல்டு தான் நம்ம ஆக்சுவலாக. ஸோ நம்ம அவ்வளோ கனெக்டடாக இருக்கோம்னா, இதுக்கு கனெக்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா இந்த பஞ்சபூத சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூத எந்திரங்கள். இதை வச்சு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூத சக்திக்கு பஞ்ச தெய்வங்களை அமைச்சு அதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த பஞ்ச தெய்வங்களை உருவாக்கி அதை வணங்கக்கூடிய முறை. பஞ்சபூத தத்துவம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிக்க கொள்ளக்கூடியது, அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறையை ஏற்படுத்தியது நிறைய புத்தகங்கள், நிறைய சித்தர்களுடைய நூல்கள்லாம் இந்த பஞ்சபூத சாஸ்திரத்தை பற்றியும் சப்த சாஸ்திரத்தை பற்றியும் இந்த மூச்சை பற்றியும் இந்த மாதிரி நிறைய பொக்கிஷமான விஷயங்கள்லாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த பஞ்ச சக்கரால நமக்கு எல்லாமே பேலன்ஸாக இருக்கணும். அப்போ பேலன்ஸாக இல்லை அப்படின்னா நமக்கு நோய் வரும். பேலன்ஸாக இல்லைன்னா நமக்கு உணர்வுகள்லாம் வேறு மாதிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீர் தத்துவம் நமக்கு குறைஞ்சிருந்துச்சுன்னு வச்சுங்க, நீர் சக்தி குறைஞ்சிருந்துச்சு, இல்லை நீர் சக்தி மிக அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சிறுநீரகத்தில் சக்தி குறைபாடு வரும். சரிங்களா? அப்போ அந்த சிறுநீரகத்தில்னா கிட்னியில் சிறுநீர் பை அப்படின்னு சொல்லக்கூடிய யூரினரி பிளாடர், இது ரெண்டுலேயும் சக்தி குறைபாடு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது உடல் உறுப்பை மட்டும்தான் இந்த பஞ்சபூத நீர் தத்துவம் பாதிக்குதா அப்படின்னா இல்லை, உங்களுடைய உணர்வுகளையும் பாதிக்குது. என்ன மாதிரி உணர்வு வரும்? ஒரு எக்ஸாம்பிள், நீர் தத்துவம் குறைஞ்சி போச்சு, இல்லை நீர் தத்துவம் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா சிறுநீரகம், சிறுநீர் பைன்னு சொல்லக்கூடிய கிட்னி, யூரினரி பிளாடரில் எனர்ஜி லாஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது உடல் உறுப்பாக சொல்கிறேன் நான். இப்போ உணர்வுகளாக பார்க்கும் பொழுது இந்த நீர் தத்துவம் குறைந்திருந்தால், இந்த நீர் தத்துவம் மிகுந்திருந்தால் தேவையில்லாத பயம், தேவையில்லாத பதற்றம், உடல் நடுக்கம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயம், பதற்றம். இது எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க, எதை பார்த்தாலும் பதற்றமாக இருக்கும். தேவையில்லாத பயம் ஒரு மனிதனுக்கு தேவை. ஆனால் எங்கேயோ நடக்குது ஒரு விஷயம், அதை பற்றி இவங்க கிட்ட கூட அந்த நிகழ்வு வரலை, ஆனால் அதை பற்றியான பயம் உள்ளுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இவங்களை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீர் தத்துவத்தில் சக்தி குறைபாடு இருக்குது அப்படின்னு. அப்போது நம்ம உடல் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்ம சுமந்து செல்லக்கூடிய நம்ம உடல், நம்மளுடைய அது உடலை உருவாக்கி அந்த பஞ்சபூத தத்துவங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த சக்தியை நம்ம பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி வரும். இப்போ நீருக்கு சிறுநீரகம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, நெருப்புக்கு இருதயம் சிறுகுடல்னு சொல்லுவாங்க. அதே காற்றுக்கு நுரையீரல் பெருங்குடல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆகாய தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்லீரல் பித்தப்பைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்துக்கு வயிறு மண்ணீரல்னு சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் 2 உறுப்புகள் சம்மந்தப்பட்டிருக்கு. மொத்தம் 5 பஞ்சபூதங்கள் இருக்குது. ஆனால் நமக்குள்ள 12 முக்கியமான உறுப்புகள் இருக்குது. அந்த 12 உறுப்புகளும் இந்த பஞ்சபூதத்துக்கு உள்ள அடங்கும். இது உறுப்புகளை மட்டும் பாதிக்கலை, நோய்களை மட்டும் உருவாக்கலை, நம்மளுடைய குணத்தையும் மாற்றும், நம்மளுடைய மன இயல்புகளையும் மாற்றும். இப்போது கோபமாக இருக்கார் ஒருத்தர், கோபம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இவன் கோபப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கவுன்சிலிங் போவோம், இல்லை ஒரு டி அடிக்ஷன் சென்டரில் சேருவோம், ஏதோ ஒரு இடத்துல போய் அதிகமாக கோவப்படுறான் அப்படின்னு. ஆனால் இதை நீங்கள் வெளிப்படையாக கோபத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த கோபத்துக்கு உள்ள எது காரணம் அப்படின்னா இந்த பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாய தத்துவம் சக்தி குறைபாடாக இருக்குது, இல்லை ஆகாய சக்தியத்தில் சத்து அதிகமாக இருக்குன்னா இந்த கோபம் அடிக்கடி ஏற்படும். அப்போ அது தொடர்புடைய உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல்னு சொல்லக்கூடிய லிவரு. அப்போது அதை எனர்ஜைஸ் பண்ணால், அதுக்கு நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை எனர்ஜைஸ் பண்ணி அதுக்கு சில பழக்க வழக்கங்களை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோபம் என்ற உணர்வை குறைச்சிக்கலாம். அப்போது ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒவ்வொரு பஞ்சபூதம் தொடர்பு இருக்குது, ஒவ்வொரு உடல் உள்ளுறுப்புகளுக்கும் ஒரு பஞ்சபூதம் தொடர்பு இருக்குது. அதனால் பஞ்சபூத தத்துவத்தை தெரிந்து அவசியமாக எல்லா மனிதர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியமாக, மன நிம்மதியாக, மகிழ்ச்சியாக வாழ முடியும்.
சரி, இப்போ இந்த பஞ்சபூதம் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம நிலம், நீர், காற்று, ஆகாயம் இந்த மாதிரி வழிபடுறோம். இது பர்டிகுலராக வழிபடுறதுக்குன்னு முறைகள் ஏதாவது இருக்கா? இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் வந்து உணரணும். நீங்கள் அதை பற்றி சில ஹெல்த் இஷ்யூஸ் வருது, சில ஹேபிட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், சில உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் அந்த அடிப்படை சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து பக்தி அடிப்படையிலேயே இந்த பஞ்சபூத தத்துவங்களை வந்து 5 தெய்வங்களாக உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு 5 பஞ்சபட்சிகள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த பஞ்சபூதங்களுக்கு பஞ்சபட்சிகளும் தொடர்பு இருக்குது. அந்த பஞ்சபூதங்களுக்கு 5 எண்கள் தொடர்பு இருக்குது. அந்த பஞ்சபூதங்களுக்கு நிறங்கள் தொடர்பு இருக்குது. அந்த பஞ்சபூதங்களுக்கு வந்து பீஜங்களும் தொடர்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள். இப்போ நம்ம வந்து பஞ்சபூத சக்தி எந்திரம்னு சொல்லிட்டு ஒரு எந்திரத்தை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து முதல் முறையாக நம்ம தான் கிரியேட் பண்ணுறோம். இந்த படம் நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, வாஸ்து சம்மந்தமான படங்கள், அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஆகாசனம் வரணும் அந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இது பொதுவாக எல்லார் வீட்லேயும் பார்ப்பீங்க. ஆனால் இந்த பஞ்சபூத சக்தி எந்திரம் நீங்கள் எங்கே பார்த்தாலும் முடியாது. இதை நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இது பக்தி யோகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தெய்வங்கள், பஞ்ச நிறங்கள், பஞ்ச பட்சிகள், பஞ்ச எண்கள் எல்லாமே இதில் வந்துடும். முக்கியம் என்னென்னா இதில் பீஜங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த பீஜங்களை உச்சரிப்பதனால என்ன ஆகும்னா உங்கள் பஞ்சபூத சக்தியை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ பஞ்சபூத சக்திகளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிலத்துக்கு வந்து லாம் அப்படின்ற ஒரு பீஜம் இருக்குது. நில தத்துவத்துக்கு லாம் அப்படின்றத அந்த பீஜங்களை வந்து நீங்கள் சரியாக உச்சரிச்சோன்னா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீர் தத்துவத்துக்கு பார்த்திங்கன்னா வாம் அப்படின்ற ஒரு பீஜத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த நீர் தத்துவம் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். அதுக்கடுத்து நெருப்புக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நெருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ராம் அப்படின்ற ஒரு பீஜங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஹாம் அப்படின்ற ஒரு பீஜங்களை நீங்கள் பயன்படுத்திட்டு உச்சரிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆகாயத்துக்கு வந்து யாம் அப்படின்ற பீஜங்கள். இந்த பீஜங்களோட இதுக்கான நிறங்கள் இருக்குது. அப்போ இதில் பாருங்கள் 5 கலர்ஸ் இருக்குது, 5 கலர்ஸ் இருக்குது. இந்த நிறங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரே நிறத்தை சார்ந்து ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக சக்கரங்களும் இம்பேலன்ஸ் ஆகும், பஞ்சபூதமும் இம்பேலன்ஸ் ஆகும், கோஷங்களும் இம்பேலன்ஸ் ஆகும். அப்போது நம்ம பல நிறங்களை பார்க்குற மாதிரி நம்மளோட ரூமை, நம்மளுடைய ஆஃபீஸு, நம்மளுடைய பெட்ரூமு, நம்மளுடைய லிவிங் ரூம் எதில் இருந்தாலும் எல்லா கலர்ஸ், வானவில் இருக்கக்கூடிய 7 கலர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பஞ்சபூதத்துக்கு தொடர்பான இந்த வந்து சிவப்பு நிறம், ஆரஞ்சு நிறம், மஞ்சள் நிறம், நீல நிறம், பச்சை நிறம், இந்த மேஜராக இருக்கக்கூடிய இந்த 5 நிறங்கள் உங்களுடைய பார்வையிலே இருக்கணும். அதுக்காக தான் இது வந்து இந்த பஞ்சபூத சக்தி எந்திரத்தை வந்து நாங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி இதை வந்து நாங்கள் லேமினேட் பண்ணி அப்படியே லேமினேஷனோடையே நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொரியர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பஞ்சபூத சக்தி எந்திரங்கள் பற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த பஞ்சபூத தத்துவங்கள் நான் உடல் ரீதியாகவும் சொல்லிட்டேன், உணர்வு ரீதியாகவும் சொல்லிட்டேன், பக்தி ரீதியாகவும் சொல்லிட்டேன். ஸோ இப்படி நம்ம சில விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் ஏற்படும். சார், இப்போ நீங்கள் பஞ்சபூத தத்துவத்தை நீங்கள் சொன்ன மாதிரி உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, பக்தி ரீதியாக சொல்லியிருக்கீங்க. உடல் உணர்வு ரெண்டுத்தையுமே நீங்கள் சொன்ன முறைகளை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ பக்தி ரீதியாக நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பஞ்சபூத அந்த படத்தை வந்து எங்கே மாட்டலாம்? நம்ம வீட்டு வரவேற்பு அறையிலையா அல்லது பூஜை அறையிலையா? அதாவது இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு வீடு அப்படின்னா 2 படங்கள் வந்து வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா ஒன்று வந்து நீ அதில் 5 பஞ்ச தெய்வங்களும் இருக்குது. இதில் வந்து மகாவிஷ்ணுலேருந்து வந்து சிவன்லேருந்து பைரவர்லேருந்து எல்லாமே இதில் இருக்கிறாங்க, ருத்ரன்லேருந்து எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பூஜை அறையில் போய்ட்டு பூஜை பண்ணக்கூடிய ஒரு படம், ஒரு படமும் உங்களுடைய மெயின் ஹால் இருக்கு இல்லையா, இப்போ ஆட்கள் வராங்க இல்லையா, லிவிங் ரூம் சொல்லுடைய ஹால், அந்த ஹாலில் ஒரு படம் கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு 2 படங்கள் தேவைப்படும். இதுதான் இந்த பஞ்சபூத சக்தி எந்திரத்தில். இந்த 2 இடத்துல மாட்டினா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது நீங்கள் பார்க்க என்ன ஆகும்னா, நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு வைப்ரேஷன் கொடுக்கும், அதில் இருக்கக்கூடிய பீஜங்களை சொன்னாலும் உங்களுக்கு வைப்ரேஷன் கொடுக்கும். எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. ரொம்ப அருமையான தகவல். பஞ்சபூதங்களை எப்படி நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல தகவல், நன்றி. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு அரபாபுஜியின் நன்றி.